Welcome and welcome to Cook with Martina. இன்னைக்கு sausage potato bake. இத தான் பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் தண்ணியை நல்லா வேக வச்சிருக்கேன். 1/2 கிலோ sausages எடுத்து இந்த தண்ணியில நான் வேக வைக்க போறேங்க. இந்த sausages பாத்தீங்கன்னா easily available. எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. சோ நீங்க வாங்கி இத ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா குக் ஆகட்டும். அப்போ நீங்க இத எடுத்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வெச்சிரலாங்க. தண்ணில இருந்து எடுத்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வெச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த sausages-ஐ குட்டி குட்டியா நான் கட் பண்ணி வைக்க போறேன். இதே போல நம்ம எல்லா sausages-உம் கட் பண்ணி வெச்சிரலாம். ஒரு கண்டெய்னர் இல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த sausage தான் நான் இப்ப சேர்த்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1/2 கப் மில்க் கிரீம் நான் சேர்த்திருக்கேன். 1/2 கப் சீஸ் சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாசேஜ் வேக வைக்கும் போதும் நான் உப்பு சேர்த்திருக்கேன். அண்ட் இந்த சீஸ்லயும் உப்பு இருக்குங்க. ஸோ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே நேரத்தில் நான் ஒரு 1/2 கிலோ பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா வேக வச்சு அதை மேஷ் பண்ணி பெப்பர், சால்ட், கொஞ்சம் க்ரீம், கொஞ்சம் சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷை நம்ம மைக்ரோவேவ் அவனில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ டின்னில் வந்து நான் நல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேங்க. அந்த சாசேஜ் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக நம்ம ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு நம்ம கீழே ஊற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. மொசரெல்லா சீஸ் நான் வச்சிருக்கேன். அதை தான் இப்போ கொஞ்சமா மேலே நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போறேங்க. நான் மேஷ் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோவை தான் நான் இப்போ சேர்த்திருக்கிறேங்க. நல்லா ஈவனா நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் மொசரெல்லா சீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். மிச்சம் கொஞ்சம் சாசேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம இப்போ மேலே நம்ம டாப் பண்ணிக்க போறோம். ஃபைனலா நிறைய மொசரெல்லா சீஸ் நல்லா டாப் பண்ணி அதை குக் பண்ண விட போறோங்க. ஒரு 200 டிகிரிஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ண விடலாம். இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா பாஸ்தாவை நல்லா வேக வச்சு இதுல நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அருமையா இருக்குங்க. சாசேஜ் பொட்டேட்டோ பேக் ரெடியோ ரெடி.